சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு சார்பில் கோவையில் மாபெரும் சுகாதார மாநாடு. கோவையில் நவம்பர் 8ஆம் தேதி இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு அதன் சுகாதார மாநாடான AHPICON கோவையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடத்தினர். நிலைத்தன்மையிலிருந்து விரிவாக்கம் வரை ஒவ்வொரு மருத்துவமனை தரத்தையும் வலுப்படுத்துதல் என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருந்தது. இந்த கருப்பொருள் சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய மருத்துவமனைகள் தங்கள் செயல்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதை தாண்டி திறமையாகவும் பொறுப்புடனும் விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நிதி ஒழுக்கம், டிஜிட்டல் மாற்றம் மற்றும் மனித வளத்தை பயன்படுத்தி அனைத்து மட்ட சுகாதாரம் பராமரிப்பு மையங்களுக்கும் அதிகாரம் அளிப்பதை இது வலியுறுத்துகிறது. இந்த நிகழ்விற்கு தமிழ்நாட்டின் 5 மண்டலங்களிலிருந்து இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். LG எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரபல தொழிலதிபர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் இந்த மாநாட்டின் தொடக்க விழாவின் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கங்கா மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனைகள் எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி மற்றும் இந்த சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் சிறப்புரை வழங்கினர். இந்த மாநாட்டில் பல ஆழமான பேச்சாளர் அமர்வுகள் மற்றும் குழு விவாதங்கள் இடம்பெற்றன. தொடக்க அமர்வின் போது இந்த சங்கத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி மருத்துவமனைகளுக்கும் காப்பீடு நிறுவனங்களுக்கும் இடையேயான சவால்கள் நிறைந்த உறவு பற்றி பேசினார். நோயாளிகள், மருத்துவமனைகள் மற்றும் காப்பீட்டு சேவை வழங்குநர்கள் என இந்த 3 தரப்பினருக்கும் பயனுள்ளதாக அமையும் ஒரு சூழலை உருவாக்க சுகாதார வழங்குநர்கள், காப்பீட்டாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் சுகாதார நிறுவனங்களின் தரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். நவீன சுகாதார சூழலில் உயர் தரத்தை அடைவது ஒரு இலக்காக மட்டும் இருக்காமல் ஒரு மருத்துவமனையின் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மையான அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் மருத்துவமனைகள் நோயாளிகளின் திருப்தியை மேம்படுத்தி நேர்மறையான பரிந்துரைகள் மூலம் சந்தை பங்கை அதிகரிக்கின்றன என்று அவர் விளக்கினார். இந்த சங்கத்தின் தமிழக பிரிவு தலைவர் மற்றும் தேவதாஸ் மருத்துவமனை இணைத் தலைவர் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் அவர்கள் மருத்துவமனைகளுக்கான நீடித்த நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி பற்றி பேசினார். சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுவது செயல்பாடுகள் செலவுகளை வெகுவாக குறைத்து புத்தாக்கம் மற்றும் விரிவாக்கத்திற்கான நிலையான நிதி ஆதாரத்தை உருவாக்கி தரும் என்றார். இந்த சேமிப்பு மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய அவசியம் என்றும் ஒரு மருத்துவமனையின் நீடித்த நிலைத்தன்மை குறித்து அர்ப்பணிப்பு சமூகத்தின் மத்தியில் மருத்துவமனையின் நற்பெயரை மேம்படுத்துகிறது என்று அவர் கூறினார். இந்த துவக்க நிகழ்வில் கங்கா மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் திருமதி ராமா ராஜசேகரன், ஜெம் மருத்துவமனையின் இணை மேலாண்மை இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ், கோவை மெடிக்கல் சென்டர் மற்றும் ஹாஸ்பிட்டலின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி, சேலம் கோபி மருத்துவமனையின் இயக்குனர் திரு அசோக் குமார், KG மருத்துவமனையின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ஜெயக்குமார், FLAB ஹெல்த் கேர் நிறுவனர் திரு அட்டேல், ஸ்ரீ காமாட்சி மருத்துவ மையத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் MK எனியன் மற்றும் ஃப்ரண்டியர் லைஃப்லைன் மருத்துவமனையின் துணைத் தலைவர் திருமதி சந்தியா செரியன் ஆகியோர் இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் சதீஷ் தேவதாஸ், அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற தமிழ்நாடு சாப்டருடைய தலைவர். அசோசியேஷன் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு இந்திய மருத்துவமனைகளின் கூட்டமைப்பு. இதில் மருத்துவமனைகள்லாம் சேர்ந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் AHPICON 2025 அப்படின்ற ஒரு கருத்தரங்கை நாங்கள் இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கருத்தரங்கை தலைமை தாங்கிறது மிஸ்ஸஸ் ரமா ராஜசேகரன், கங்கா ஹாஸ்பிட்டல் டைரக்டர் அவங்க. அண்ட் இது சேர்ந்து நடத்துவது டாக்டர் பிரவீன்ராஜ் ஃப்ரம் ஜெம் ஹாஸ்பிட்டல். இது மிஸ்டர் ஏடல் பென்னட், அவர் AHPI தமிழ்நாடுடைய செக்ரட்டரி. ஸோ இந்த கருத்தரங்கு மருத்துவமனைகள் எப்படி ஒரு சிறப்பான மருத்துவத்தை மருத்துவ பயனாளிகளுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தரங்கு. இதில் மருத்துவமனைகளின் பிரச்சனைகள், மருத்துவமனைகளில் எப்படி அந்த செலவுகளை குறைக்க வேண்டும், மருத்துவ பயனாளிகளுக்கு எப்படி நம்ம சரியான குவாலிட்டி, தரமான மருத்துவத்தை எப்படி கொடுக்க வேண்டும். அதை தவிர டெக்னாலஜி, இன்றைக்கி AI நிறைய கம்ப்யூட்டர்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம பயனளித்து மக்களுக்கு எப்படி நம்ம சிறப்பான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த கருத்தரங்கு நடக்கின்றன.
இந்த கருத்தரங்கில் நியர்லி 400 பயனாளிகள் கலந்து கொள்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு 35-40 பேர் அவங்க கம்பெனி ஸ்டால்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தரங்கை வந்து கலந்து கொள்கிறதுக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இது நிச்சயமாக மருத்துவமனைக்கும் கடைசியாக பயனாளிகளுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஓகே.